நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேது. வியாசரை வணங்குவோம், நாராயணனை வணங்குவோம், ஜெயத்தை அடைவோம். இங்க ஜெயம்னா யாரும் போட்டிக்கெல்லாம் காத்துட்டு இருக்கல. ஏதோ ஜெயம் உதீரயேதுங்கிறாரே, ஒருத்தருக்கு போட்டியான சம்சாரத்தை வெல்வோம்னு அர்த்தம். இந்த ஆச்சாரியர்களை வணங்கினோம்னால் சம்சாரம்ங்கிற நெருப்பு நம்மளை பீடிக்காது. நாம பாலைவனத்தில் சோலைவனமாக இருக்கலாம். இருக்கிறது எங்கோ கலியுகத்திலே, அப்படின்னா பாலைவனம் அர்த்தம். பாலைவனத்துக்குள்ள சோலைவனம். உங்களை தவிர வேற யாருக்கு இதை நான் புரிய வைக்கிறது? தெரிஞ்சது உங்களுக்கு தானே. இப்போ என்ன பாலைவனத்துக்குள்ள எல்லாத்தையும் நன்னா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும் இல்லையோ, அதுதான் இப்ப விஷ்ணு புராணம் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டு அப்ப பாலைவனமான கலியுகத்துக்குள் சோலைவனம்னு சொன்னா விஷ்ணு புராணம் தான். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். ஸ்ரீ சூதவாச்ச. இந்த சூத்தரை பத்தி எந்த புராணத்தினுடைய முதல்லையும் கேள்விப்பட்டிருப்பீள். இவர்கள்லாம் நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல வாழ்ந்தவா. அற்புதமான கஷேத்திரம் நைமிஷே அனுமிஷ கஷேத்திரேன்னு தான் பாகவத புராணமே ஆரம்பிக்கும். புண்ணிய பூமி பக்கத்துல கோமதி நதி ஓடுறது. அதனுடைய கரையில பெரிய ஆலமரம். ஆலமரத்தின் கரையில சூத்த பௌராணிகர் உட்காந்துக்கிறார். அவர் பௌராணிகர். அப்படின்னா புராண கதை எல்லாருக்கும் பிடிக்கிறபடி சொல்லுவாராம். ரொம்ப நாழி சொல்ல தெரியணும், உடம்புல கொஞ்சம் சக்தி இருக்க வேண்டும், எத்தனை பேர் எப்படி கேட்பாளோ கதை சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், பகவத் அனுகிரகம் இருக்கணும், முதல்ல நாம சொல்றத நாம நம்பணும். இதெல்லாம் இருந்தா தான் சொல்லவே வரணும். அப்ப சூத பௌராணிகர் அமர்ந்துட்டு இருக்கார். சுத்தி சௌனகர் முதலான ரிஷிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. சூதர வாழ்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாண்டிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச. நதிக்கரையில் அன்னைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு பிரம்ம தியானத்தில் பராசரர் அமர்கிறார். அப்போது அவருடைய சிஷ்யரான மைத்திரேயர் இப்படி கேட்கிறார். ஸ்லோகம் ஆரம்பம். இவர் கேட்டு அவர் பதில் சொல்ல போறார். பராசரம் முனிவரம். எப்ப முனி முனினாரோ மனநசீலகா முனி. முனிவர்னு சொன்னா மனனம் பண்ணி தம் மனத்தை கட்டுப்படுத்தி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு எப்பவும் நினைச்சுட்டே இருக்கார் பாருங்க. அவரைத்தான் முனின்னு சொல்லுவோம். முனிவரர். அப்படிப்பட்ட முனிவர்களுக்குள்ள சிறந்தவர் பராசரர். சப்தார்த்தம் என்ன? பர விரோதிகள், வேதத்துக்கு விரோதிகள். ஸ்ரு அஸ்ருணோதி ஸ்ரு ஹிம்சாயாம்னு தாது. வேத விரோதிகளை ஹிம்சிக்கிறார். ஹிம்சிக்கிறவர் பராசரர். கூடாதே சுவாமி, அஹிம்சைன்னா தர்மம். நீர் போய் பராசரன ஸ்ரு ஹிம்சான்னு சொல்லினால் நல்லவாழ இல்ல. யார் வேதத்துக்கு புறம்பா பேசுறாளோ, பகவான இல்லைன்னு சொல்றாளோ, அவர்களை வேத வாக்கியங்களால் ஹிம்சிக்கிறார். அவர்களுக்கு தப்புங்கிறத வாதத்தினால் எடுத்து சொல்றார். கையில கத்திய வச்சு சண்டை போடுறவர் இல்லவர், நாக்கால சண்டை போடுறவர். வேத வாக்கியத்தை கொண்டு சண்டையிட்டு ஸ்தாபிக்கிறார். அப்ப பராசரம் முனிவரம். முனிவரர்னா அதீத ஞானமுடையவர்னு அர்த்தம். முனிவரம் கிருத்த பௌர்வாண்டிக கிரியம். அத்தனை ஞானம் இருந்தாலும் அன்னைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை பண்ணி முடிச்சுட்டு உட்காண்டிருக்கார். அப்ப மைத்திரையர் கேட்கிறாருங்கிறார். இது எதுக்கு சொல்லப்படுறது? இப்போ நல்ல ஞானிகள் கூட அனுஷ்டானத்தை விடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் நல்ல ஞானிகள். அதனால இனிமே நான் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நித்தியம் பூஜை பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஞானம் வளர்ந்து படுத்துக்கிறது. அவ்வளவு இருக்குன்னு நாங்க போய் இதெல்லாம் பண்ணணுமாங்கிற மூலியோ பராசரர் விடாத பண்ணிட்டு இருக்காருங்கிறார். ஏனால் எந்த கர்மானுஷ்டானத்தை நாம நிறுத்தினோம்னாலும் உடனே பாபங்கள் மூடினுடும். நம்ம அந்த பாபத்தை விலக்கிண்டே இருக்கிறதுக்கு தான் அனுஷ்டானம். ஏன் நித்திய நாமங்களை சொல்லு, தினமும் சந்தியாவந்தனம் பண்ணு, தினமும் பூஜை பண்ணு, தினமும் பெருமாளுக்கு சமைச்சதை தான் சாப்பிடணும். இதெல்லாம் ஏன் வச்சுட்டு இருக்கோம்? இதுல எதை விட்டுட்டோம்னாலும் திரும்ப அப்படியே மண்ணு மூடுறாப்புல மூடிடும். அப்படி புழுதி அடிச்சதுன்னா மொத்தத்தையும் மூடிடுறது பாருங்க. அத போல இந்த மனசுல அழுக்கெல்லாம் மூடிடும். அது மூடாம இருக்கிறதுக்கு தான் தினப்படி அவர் ஆராதனத்தாலே விமலமான மனசு, சுத்தமான மனசுடையவர். ஒருத்தர்கிட்ட நாம போய் கேட்கிறோம்னா அந்த ரிஷி முதல்ல சுத்த சுவாவரா இருக்கணும். அவரே குழம்பி இருந்தார், அப்ப நம்மளே குழப்பிடுவதோ இல்லையோ. ஆராதனத்தால குழப்பமே இல்லாதவர். கிருத பௌர்வாண்டிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச. மைத்திரேயர் அவரை போய் விழுந்து நமஸ்கரிக்கிறார், கேட்கிறார். பிரணிபத்திய, பிரணிபத்தனம்னு சொன்னா நமஸ்கரித்தல், சாஷ்டாங்க பிரணாமம். அபிவாத்தியச்ச, அபிவாதையே ஆங்கிரச பாரகஸ்பத்தியான்னு சொல்லிட்டு அப்படின்னா அபிவாதனம்ங்கிற தன்னை அறிமுகப்படுத்திட்டு பணிவோட கேட்கிறார். பப்ரச்ச, பப்ரச்சன்னா சுத்தி சுத்தி நின்று கேட்கிறார். இதை பத்தி கண்ணனை கீதையில சொல்றாரு. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா.
இத கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அர்ஜுனா, நீ பெரியோர்களிடத்துல போய் கேட்கணும், நிறைய அர்த்தங்களை கேளு. எப்படி கேட்கணும்னா அர்ஜுனன் ஒண்ணு வேணா சொல்லட்டுமா, என்கிட்ட கேட்டாப்புல கேட்காது, அது ஒண்ணுதான் நான் சொல்லணும். என்னை கீழே உட்காந்து வச்சுட்டு நீ மேல உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற பார், இந்த தப்ப மட்டும் ஆச்சாரியால்கிட்ட பண்ணவே பண்ணாதே. முதல்ல நீ கீழே உட்காரு, அவர்களை மேல உட்காந்து, பின்ன நீயே இங்க கீழே உட்காந்து சொல்றேன்னா அர்ஜுனன் அத்தை பிள்ளை நான் என்ன பண்ணுவேன், கூட அத்தைக்கு பிள்ளையா பிறந்துட்டு என்ன சர்வேஸ்வரன் நீ தெரிஞ்சுக்கல, அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இப்படித்தான் உனக்கு சொல்லணும். என்கிட்ட உனக்கு விரோதம் இல்லை, கேட்டுக்கோ, அசூய இல்லை சொல்றேன். அடிக்கடி பிரபக்ஷாம் அனசூயவே அனசூயவேன்னு வரும் இல்லையோ, ரொம்ப முக்கியமான சொல். அசூய இல்லைன்னா பொறாமை இல்லைன்னு அர்த்தம். கண்ணன் ஓஹோன்னு இப்படி பண்ணிருக்கார், எவ்வளவு நல்லது பண்ணிருக்காருன்னு அவன் ஆறுன்னு பொறாமப்பட்டான் பாருங்க சிசுபாலன். அந்த பொறாமை இல்லாட்டாலே நல்லது வந்துடுங்கிறார் கண்ணன். பகவத் விஷயம்னு சொல்லச்சேவே முகத்தை திருப்பிக்கிற இல்லையோ, பொறாமப்படுறமே அவருக்கு போய் இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் வெறும் பேச்சு சுவாமி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாத சொல்றோம் பாருங்க. அந்த பொறாமை இல்லாட்டாலே சத்விஷயங்கள் நமக்கு வந்துடும். அதனாலதான் உனக்கு பொறாமை இல்ல அர்ஜுனா, நான் சொல்றேன் கேட்டு கேட்டு அப்புறம் நன்னா திருந்திக்கோ. அர்ஜுனன் கண்ணனிடத்துல கேட்டது ஒரு ஆச்சாரனிடத்துல கேட்கிற முறையே இல்லை. அவரை முதல்ல விழுந்து நமஸ்கரித்து 6 மாசமான கைங்கரியம் பண்ணணுமா. இது எங்க சுவாமி நடக்கிற காரியமா? 6 மாசம் வேலைக்கு போக வேண்டாமா? அவரிடத்துல போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்குமா? நான் பண்ணுவோம். எப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுட்டா எத்தவனா விடுவோம். அதை இன்னும் தெரிஞ்சு காத்துனாலதான் நம்ம போயிட்டு இருக்கமே தவிர. அதனாலதான் இவர் போய் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு குருவனிடத்துல சிஷ்யன் கேட்கணும்னா அதுக்கு பிரஷ்ன கால பிரதீட்சிதனா இருக்கணுங்கிறார் வேதாந்த தேசிகன். எந்த காலத்துல கேட்கணும் அப்பதான் கேட்கணும். அவர் சொல்ல ஆரம்பிச்சேவே கொஞ்சம் நேரம் என் சந்தேகத்தை கேட்கிறேன்னு அவர் சொல்லவே மாட்டார். முதல்ல அவர் சொல்றது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் நிதானமா அமர்ந்திருக்கும் போது கேட்க வேண்டும். அப்புறம் சுத்தி சுத்தி அவருக்கு பின்னாடி போய் கேட்க கூடாதான், எதிர்த்து நின்று கேட்க கூடாதான், பக்கவாட்டுல நின்று கேட்கணுங்கிறார். ஒரு உபன்யாசம் கேட்கச்சே சொல்றவருக்கு பின்னாடி போய் உட்காரவே கூடாது. அவர் என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டா சொல்லுவார். மேல அவர் புரியறதா இல்லையானே அப்ப தெரியாது. முகம் முன்னாடி தெரியணும், சிரிச்சா சிரியணும், அழுதா அழணும், அப்பதானே சொல்றதுக்கே வரும். அப்ப சுத்தி சுத்தி பக்கத்துல நின்று கேளு, அர்த்தம் புரியற அளவுக்கு கேளு, திறந்த மனசோட கேளு. ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம்னால் 4 தடவை கேட்கலாம், புரியலன்னா திருப்பி திருப்பி கேட்கலாம். ஆனா மனசு திறந்திருக்கணும். கேட்கச்சே சொல்றவருக்கு தெரியறதான்னு பரீட்சை பண்ண கேட்க கூடாது. பலரும் கேள்வி எடுத்துன்னு வரச்சவே இவருக்கு தெரியறதா பாப்போம். போன தரம் வந்தவர்கிட்ட கேட்டேன், அவருக்கு சொன்ன பதில வாங்கி வச்சுட்டு இருக்கேன், இவர்கிட்ட கேட்கிறேன் இவர் என்ன சொல்றாரு பாப்போம். அது சொன்ன உடனே இதுக்கு அதுக்கு சரியா இருக்கான்னு இவா மதிப்பெண் போட்டுடுவா. அவருக்கு 50 கொடுக்கலாம், இவருக்கு வேணா 40 கொடுக்கலாம் அப்படின்னு போட்டோம்னா அப்படி கேட்க கூடாது. அவர் கேட்டா திறந்த மனசோடு கேட்க வேண்டும். மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச. அவரை வணங்கினார். இனி முதல் கேள்வி தொடங்குகிறது. ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. இவர் கேட்க வந்ததே அவரை வணங்கி மேற்கொண்டு கேள்வி கேட்கணும் இல்லையோ, அதுக்கு முன்னாடி அத்தோட நிறுத்தி உள்ள இவாளை பத்தின சின்ன சரித்திரம். மைத்ரேயரும் பராசரரும் பேசிட்டு இருக்காளே, கேட்டு இருக்காளே, அதுக்கு பராசரர் பதில் சொல்லும் போது நேர பதில் சொல்லிவிடல, கேள்வி எல்லாம் மனசுல வாங்கினுட்டு இந்த கேள்விக்கு பதில அந்த பெரியவருக்கு சொல்லியிருக்கார், அத உனக்கு நான் இப்ப சொல்றேங்கிறார். நான் சொல்றேன்னு ஒரு சொல்ல மாட்டேங்கிறார். இதே கேள்வி ஏற்கனவே ஒரு மகானுபாவன் கேட்டார், அதுக்கு ஒரு மகான் பதில் சொல்லியிருக்கார். அது என்னமோ என் பாக்கியவசத்தால எனக்கு கிடைச்சது, அத உனக்கு நான் தரேன். அப்ப யாரும் இங்க தாந்தோன்றி இல்லேன்னு அர்த்தம். இவாளா கண்டுபிடிச்ச பதில் ஒண்ணும் கிடையாது. பெரியோர்கள் சொல்லி சொல்லி கொடுத்ததே ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில சாதிக்கிறார். ஓராண் வழியா உபதேசம் வரும். கேட்டுன்றதை திருப்பித்தான் சொல்லணும். புராண கதை வேதாந்தம் எதுவா இருந்தாலும் குயில்னு சொல்ல மாட்டா, கிளின்னு தான் சொல்லுவா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. குயில் நன்னா பாடுமா, கிளி நன்னா பாடுமா? குயில் தான் நன்னா பாடும். குயில் கூவரா போலேன்னு சொல்றாலும் இல்லையோ. ஆனா என்னமோ தெரியாத ஆழ்வார்கள் பாட்டை எங்க எடுத்து பாருங்க, கிளியத்தான் கொண்டாடுவா, குயிலை கொண்டாடவே மாட்டான். எல்லே இளங்கிளியே இன்னும் ஒரு அங்குதியோ சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணமலமேல் துளிசோரச் சோர்கின்றாளே. இளங்கிளியை வளர்த்ததனால் பயன்பத்தேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இதெல்லாம் பாசுரங்கள். இதுல ஒன்னொன்னு கிளியத்தான் கொண்டாடி இருக்கா, குயிலை கொண்டாட மாட்டா. ஏன்னு சொல்றேன், குயில் தானா பாடும், கிளி சொல்லி கொடுத்ததைத்தான் திரும்பி பாடும். அதனாலதான் இவ யாரும் வேதாந்திகள் குயிலை கொண்டாட மாட்டேங்கிறா. அப்படின்னா தன்னெஞ்சில் தோத்தினதை சொல்றோம்னு அர்த்தம். எனக்கு இப்படி தோன்றது, அதை படிச்ச வேதாந்திகள் உபன்யாசத்துல அப்படி சொல்லவே மாட்டா. இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம் இருக்கலாம்னு எனக்கு தோன்றதுன்னு யாரான்னு சொன்னா அவளுக்கு காது கொடுக்கணுமா, நீங்க தான் பாத்துக்கணும்.
அது கொடுத்தோம்னா ஆபத்தை விலைக்கு வாங்குறோம்னு அர்த்தம். ஏன்னா இது ஒத்தொத்தர் தனக்கு தோன்றதுன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் ஆச்சாரியர்களுக்கு தோன்றியது என்ன ஆறுது? என்னிட்டத்துக்கு சொல்றதுக்கு நாம வரல. அப்ப சுவாமி ஒருத்தர் சொன்னார், தகப்பனார் வேடிக்கை ஒண்ணு சொல்லுவார், இப்படி ராமானுஜர் சொல்லுவார், இப்படி சங்கரன் சொல்லுவார், இப்படி நம்பிள்ளை சொல்லுவார், இப்படி வேதாந்த தேசிகன் சொல்லுவார் ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டே இருந்தார். 2.5 மணி நேரம் ஒருத்தன் உட்காந்து கேட்டான், பொறுமையா போயிடுது. சாமி நீர் என்ன சொல்றீங்க? இது எல்லாத்தையும் இவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், நீர் என்ன சொல்றீங்கன்னா? அந்த சாமி சளைக்கவே இல்லை. அவர் பதில் சொன்னார், அவ என்ன சொல்லுவாளோ திருப்பி சொல்லுவேன், அதைத்தான் பண்ணுவேன். அதை ஒழுங்கா பண்ண போறதா? அவ சொன்னதை திருப்பி சொல்றச்சே தப்பு வராம சொன்னா போறோம். அவ சொன்னா அவளுடைய உள்ளத்துக்கு மாறாடாமல் சொன்னா போறோம். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய வியாக்கியானங்கள். ஆயிரங்காலத்து பழைய வியாக்கியானங்கள்லாம் எதுக்கு எழுதியிருக்கா? அந்த முன்னோன் என்ன நினைத்தானோ அதை சொல்லணும். இது நமக்கு விரும்பினதை சேர்த்துக்கிறதுக்கு வியாக்கியானம் இல்லை. அதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாமா? முடியவே முடியாது. அந்த காலத்துல எழுதப்பட்ட சட்டத்தை தான் இந்த காலத்திலையும் சொல்லணும். இப்ப நீங்க இப்போ அன்னைக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடின்னு வச்சுங்க, எல்லாரும் வேட்டி கட்டின்னு உட்காந்து போயிடல. இன்னைக்கு வரச்சே அவ வேலைக்கு போயிட்டு இப்ப வந்திருக்கு, இப்போ வேட்டி இல்லை, அதனால சொக்கா போன்றிருக்கோம், கால் சராய் போன்றிருக்கோம். சாமி காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுவும் போட்டுக்கலான்னு விட்டு புராணம் சொல்றதுன்னு சொல்லும். அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. அதுல எது கட்டிக்கணும்னு சொல்லிருக்கோ அதைத்தான் சொல்ல முடியும். நீங்க கட்டிக்கங்க கட்டிக்காத போங்க அது வேற. அதுக்குன்னு சொல்றதையே மாத்துனா மாத்த முடியாதுங்கிற. அதுல ஏது சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கேட்க கேட்க தன்னடையே மாறும். அந்த மாறுதல் எப்ப நமக்கு வருதோ, அது வேணும்னு எப்ப புரியுறதோ அப்ப பண்ணிட்டு போறோம். அதுல தப்பு இல்லை. ஆனா இப்படித்தான் பராசர சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாதுங்க. அவர் அதை சொல்லவும் மாட்டார், அவர் அதை எதிர்பார்க்கவும் மாட்டார். இப்ப நீங்க போட்டு வந்தவா யாரையும் நான் தப்பு சொல்லல. இப்போ நான் சொல்ல வர்றது இப்போ அவர் அப்படித்தான் சொல்லியிருக்கார், அதைத்தான் திரும்ப சொல்ல முடியுங்கிறதுக்காக சொல்றேன். இனி மேலே பார்ப்போம். என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன் யதச்சைதது சராச்சரம் லீனமாசி யதாயத்ர லயமேஷதி யத்ரச்ச. இதான் முதல் கேள்வி. கேள்வியை முதல்ல புரிஞ்சுப்போம், அர்த்தத்துக்கு அப்புறம் போவோம். முதல்ல கேள்வி என்ன கேட்கிறாருன்னு தெரியணும் இல்லையோ. என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன். இப்ப மட்டும் நீங்க 1/2 மணி இல்ல 1/4 மணியாவது ரொம்ப தெம்பா உட்காரணும். அப்பதான் என்ன நடக்கிறதுங்கிறதே புரியும். என் மயஞ்ச ஜெகத் பிரம்மன் யதச்சைதது சராச்சரம் லீனமாசி யதாயத்ர லயமேஷதி யத்ரச்ச. ஸ்லோகத்துல பல கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, என்மயஞ்ச ஜெகத், இந்த ஜெகத்து யாராகவே இருக்கும். என்மயம்னு சொன்னால் இது இரும்பு மயம், இது தங்கமயம், இது நூல் மயம். புரியுறது இல்லையா? அத போல இந்த ஜகத்து யார் மயம், எது மயம், என் மயம். இந்த ஜகத்து முழுக்க யாராக இருக்கும்னா பிராச்சுரியார்த்தே மயட்டு பிரத்யம். என் மயம்னு சொன்னால் யாராலேயே ஜெகத்து ஆக்கப்பட்டிருக்கு. யாராக இந்த ஜெகத்து இருக்கும்? சங்கிலி தங்கமயமாக இருக்கும், பானை மண்மயமாக இருக்கும், வேட்டி நூல் பஞ்சுமயமாக இருக்கும். ஜகத்து யார் மயமாக இருக்கும்? இது முதல் கேள்வி. என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன் யதச்சேதது சராச்சரம். சராச்சரங்களோட கூடி இந்த ஜெகத் இருக்கே, யதச்ச எதனிடத்திலிருந்து தோன்றும், எதுவாகவே இருக்கும், எதனிடத்திலிருந்து தோன்றும். ரெண்டு வேற. எதுவாவே இருக்கும்னு சொல்றது வேற, எது உற்பத்தி ஆக்கும் எதனிடத்திலிருந்து தோன்றும்னு சொல்றது வேற. இது ரெண்டாவது கேள்வி. லீனமாசி யதாயத்ர. அப்புறம் அழியும் போது எங்க போய் லயமடையும்? அழியிற காலத்தில் எங்கு போய் சேரும்? இப்ப இப்படி நேர புரியறதுக்கு சொல்ல. மட்குடம், மண்ணால் ஆக்கப்பட்ட குடம். பொற்குடம், பொன்னால் ஆக்கப்பட்ட குடம். நூல் வேஷ்டி, நூலால் நெய்யப்பட்ட வேஷ்டி. இப்ப பொற்குடம்னு சொல்லச்சே எது மயமாவே இருக்கு? பொன்மயமா இருக்கு. மண் குடம்னு சொல்லச்சே எது மயமா இருக்கு? மண் மயமா இருக்கு. எதனிடத்திலிருந்து தோன்றும்? யார் உற்பத்தி பண்ணுவான்னால் மண்ணுன்னு சொல்ல மாட்டோம், கொயவன். கொயவன் இடத்திலிருந்து தானே உற்பத்தி ஆகுது. கொயவனே குடமா மாறிட்டாரா? இல்ல, கொயவன் தன் கையில இருக்கிற மண்ணை வச்சுட்டு குடமா ஆக்கினார். அப்ப ஆக்கினது எது மாறித்தோ அது மண்ணு, எது மாற்றித்தோ அது கொயவன். மாற்றினவர் கொயவன், மாறினது மண்ணு. இது மண்ணுக்கு குடத்துக்கு தெரிஞ்சு போச்சு. மாற்றினது பொற்கொல்லர், மாறினது தங்கம். மாற்றினது நெசவாடி, மாறினது பஞ்சு. அப்ப இதெல்லாம் தெளிவா இருக்கு இல்லையா? அதே போல மாற்றினது யார், மாறினது எது? ஜெகத்துக்கு.
இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெருசு உருவாயிருக்கு. இது எது மாறித்து, எது மாறித்துன்னு சொல்லிட்டா அதுதான் மயம்ங்கிறதுக்கு அர்த்தம். என்மயம், மண்மயம். மண்மயம் எது மாறித்து, மண்ணு மாறித்து, அப்ப அந்த பொருள் மண்மயமா இருக்கும்னு அர்த்தம். அதுக்குதான் உபாதான காரணம்னு சொல்லுவார்கள். அப்ப எதனால் மாறித்தோ, எது மாறித்தோ, இந்த ஜகத்து எதுவாகவே இருக்கு. ஜகத்து எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? உருவாக்கியாச்சு, நன்னா கணத்துல போய் ஜலம் தூக்கினோம், யாகம் யஜ்யம் ஹோமம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆச்சு சுவாமி, ரொம்ப பழசா போச்சு குடம், போட்டு உடையும். உடைச்சேன். உடைச்ச உடனே குடம் என்ன ஆகும்? ஏதோ ஆகணும் இல்லையோ. அப்ப மறுபடியும் மண்ணாயிடும் இல்லையா? இல்ல சுவாமி, வெறும் மடக்காத்தானே ஆச்சுன்னா, அட இன்னொரு தரம் உடைங்களேன். இன்னும் 100 தரம் உடைச்சா மறுபடியும் இது சூர்ணமா மண்ணாப்படாதா? அப்ப திரும்ப மண்ணாருது பாருங்க. அப்ப ஒரு பொருள் தன்னுடைய மூல நிலையை, காரண நிலையை அடைவது லயம் என்று சொல்லப்படுகிறது. லயம், லயம்னால் வேட்டிய நன்னா திரும்ப தாறுமாறா கிழிச்சா திரும்ப பஞ்சாயிடும் இல்லையோ, அதான் லயம். அதே மாதிரி இந்த சங்கிலியோ மோதிரமோ இத உருக்கினா மறுபடியும் தங்கமாயிடும் இல்லையோ, அதான் லயம். எந்த மூலப்பொருள்ல இருந்து உருவாச்சோ மறுபடியும் அந்த மூலப்பொருள் நிலையை அடைஞ்சு விடுறதுதான் லயம், லயம்ங்கிறோம். அப்ப இந்த ஜகத்து முழுக்க எதுங்கிட்டேந்தோ உருவாகும்னு கேட்டு உருவாயிடுத்து. உருவானப்புறம் அழியும், அழிஞ்சா லயம். லயம் எங்கே நடக்கும்? எந்த இடத்துல போய் லயிக்கும்? எதிலிருந்து உருவாகும்? எதுவாக இருக்கும்? ஏதில் லயிக்கும்? ஒண்ணு இல்ல, சிருஷ்டி கேட்கிறார், ஸ்திதி கேட்கிறார், சம்ஹாரம் கேட்கிறார், கூட ஒண்ணும் எது மாறி ஜெகத்தா இருக்குன்னு கேட்கிறார். இதுதான் இங்க இருக்கிற கேள்விகள். இப்போ அப்ப என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன் யதச்சைதது சராச்சரம். அப்ப நிமித்த உபாதான காரண எது? லீனமாசீத் யதா யத்ர லயமேஷதி யத்ரச்ச. நேத்திக்கு எதுல லயமாச்சு, இனிமே எதுல லயமாகும்? அப்படின்னா இப்ப நாம எல்லாரும் இங்க இருக்கோம் இல்லையோ, இதற்கு முன்னாடி நம்ம எத்தனை நாளா இருந்துட்டே இருந்திருப்போம். உலகம் இத்தனை 100 கோடி ஆண்டுகளா உருவாயிருக்கு. விஞ்ஞானிகள்லாம் சொல்றாளோ இல்லையா? இப்ப நான் புராணத்தின்படி சொல்லல, விஞ்ஞானத்தின்படி பார்த்தால் இது ஒண்ணு பெருசா வெடிச்சது, சின்னதா இருந்தது, அது திடால் நடிச்சது, அதுல இருந்து தோளா வழியா போச்சு, அதுல 2 சேர்ந்தது, இப்படி ஆச்சு, அணுவாச்சு, திரிசரணம் ஆச்சு, இதெல்லாம் ஆச்சு, அது அப்படி ஆயிருக்கு விஞ்ஞானிகள்லாம் சொல்றாளோ இல்லையோ? அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அதெல்லாம் எப்ப ஆச்சு? இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது சொல்லிட்டான். அதுக்கு முன்னாடி என்ன சுவாமி இருந்தது? விஞ்ஞானிகள்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமோ? தெரியாதுன்னு. இதுக்கு முன்னாடி என்ன, அது நிஜமா பெரிய குணம். அது ஏன்னா சாமான்யமா இல்ல நான் இப்படி நினைக்கிறேன்னு சொல்லி குட்டுப்பட்டுக்காமல், தெரேசாமி எங்களுக்கு தெரிஞ்சது பூஜ்யம், பூஜ்யம்ங்கிறதுல இருந்து 1ன்ற முதல் வினாடி 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நடக்கலாம், ஒரு பெரிய கருப்பு புள்ளி இருக்கும், அதற்குள்ள இது மொத்தமும் இழுத்துனுடும் அவளும் சொல்றாள் இல்லையோ. அதுல இருந்தது சூடு ஏற 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 வெடிச்சது இத்தனை பெருசா இருக்கு. போ அது அத்தனையும் மறுபடியும் ஓங்கி குளிர்ச்சியில உள்ள போனாலும் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இது இத்தனை வெடிக்குமா? நான் வெடிக்கலாம், எங்களுக்கு தெரியாதுன்னுடுவா. பின்ன எப்ப சொல்லுவீர்னா, அப்ப நான் பிறக்கிறேன்னு சொல்றேன், அப்ப ஆராய்ச்சி பண்ணாதான் சொல்ல முடியும். இதுல ஒரே வித்தியாசம், இது விஞ்ஞானத்தின் பேச்சு. ஆனா இப்ப ரிஷிகளிடத்துல கேட்டோம்னால் இதுக்கு முன்னாடியும் உற்பத்தி இருந்தது, இதுக்கு முன்னாடியும் பிரளயம் இருந்தது, இப்ப பிறந்திருக்கிற நாமும் பிரளயம் அடைவோம், பிரளயம் ஆனப்பறமும் மறுபடியும் உற்பத்தி நடக்கும், அது இத்தனை வருஷம் இருக்கும், இத்தனை கோடி வருஷம் இருக்கும், யார் உற்பத்தி பண்றா, எப்படி பிரளயம் ஆகும், ஏன் ஆகும், எல்லாத்தையும் விடுவோம். இப்ப இவ்வளவுதான் இந்த படிப்புக்கு வித்தியாசம். நிகழ்காலம் எதுவோ அதை விஞ்ஞானம் நன்னா சொல்லும், நிகழ்காலத்துக்கு பக்கத்துல இருக்கிற இறந்த காலம் எதுவோ அதையும் நன்னா சொல்லும், நிகழ்காலத்துக்கு பக்கத்துல இருக்கிற வருங்காலம் எதுவோ அதையும் ஓரளவு சொல்லும். அதுக்கு மேல அது போகாது. ஏன்னா அவ ஒரு கருவிகளை கொண்டுதானே கண்டுபிடிக்கிறான். கையில உபகரணங்கள், கருவிகள் இருக்கு, அது ரொம்ப பரிமித சக்தி வாய்ந்தவை, ஒரு அளவுக்குட்பட்ட சக்தி. அதை வச்சு நீ எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ போயிடுறா. ஆனா ரிஷிகள் தெரிஞ்சின்றது அளவுக்குட்படாத பகவத் அனுகிரகத்தாலே, அவ அனுகிரகத்தால தெரிஞ்சுக்கிறபடியால எல்லாத்தையும் அவளால சொல்ல முடியாது. இப்ப கேள்வி தெரிஞ்சது, என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன் யதச்சைதது சராச்சரம் லீனமாசீத் யதா யத்ர லயமேஷதி ததைவச. அப்ப முன்பிறவி நம்ம இத்தனை ஜெகத்து முன்னாடி படைக்கப்பட்டிருக்கே, அது அழிந்த போது எங்க போய் லயமடைந்தது? இப்ப இருக்கிற ஜெகத்து எங்க போய் லயமடையும்? நாளைக்கு மறுபடியும் உருவாச்சுன்னா எங்க போய் லயமடையும்? அது யாரிடத்தில் அடையும், எதில் அடையும்? இது கேள்வி. அதுக்கு மேல இன்னும் விளக்கமா இன்னும் பல கேள்விகள் கேட்கிறார். இப்ப நீங்க மனசுல குறிச்சுக்க வேண்டியது, ஜெகத் சிருஷ்டிய பத்தி கேட்டுட்டார். அப்ப ஸ்வரூபத்தை பத்தின விசாரம், பிரம்மஸ்வரூபம் எது, எப்படி எல்லாம் பிறக்கிறது, எப்படி எல்லாம் அழிய போறது, முதல் கேள்வி. அடுத்து விபூதி பேதம்,
பிரம்மம் படைச்சதுன்னு சொல்லிட்டா கூட இன்னும் பதில் வரல. ஆனா அவர் கேட்கிறார், படைப்புன்னு சொல்றீரே, மூலப்பொருள் படைப்பு படைப்பா அல்லது இப்ப நான் இப்ப ஆணு பெண்ணு குதிரை மண்ணு மட்டை புழு பூச்சி இத்தனை இருக்கோ இல்லையோ, இந்த படைப்பு வரைக்குமே முதல்ல இருந்தே நடந்துடுமா? இப்ப நாம அந்த பஞ்ச மாத்தி வேட்டி ஆக்கணும்னால் பருத்தி பட்ட 12 பாடுன்னு சொல்லுவா. பருத்தி என்ன அடுத்த நிமிஷம் வேட்டி அவகாச்சிரும்? பருத்தி காய்கறே காய்க்காது. பருத்தி எடுத்து 100 அதான் மாத்தினாத்தான் இந்த வேட்டியா கிடைக்கும். அத போல நாம இத்தனை பேர் இப்ப பிறந்திருக்கோமே, இந்த மாறுதல்லாம் எங்கேன்னு வந்தது? இது எல்லாம் முதல்லயே உருவாக்கப்பட்டதா? அப்ப இந்த விபூதி விஸ்தாரம் எப்படி ஏற்பட்டது? யத்பிரமாணானி பூதானி தேவாதீனாஞ்ச சம்பவம் சமுத்திர பர்வதானாஞ்ச சம்ஸ்தானஞ்ச யதா புவஹ. சமுத்திரம் இருக்கு, பர்வதங்கள் இருக்கு, மலை இருக்கு, எரிமலை இருக்கு, வாயுக்கள் இருக்கு. இது இத்தனை பிரிஞ்சு பிரிஞ்சு எப்படி உருவாச்சு? மூலப்பொருள் ஒன்றா, மூலப்பொருள் பலவா? ஒன்றிலிருந்து பலது உருவாச்சா? சின்னதுல இருந்து பெருசு உருவாச்சா? பெருசுல இருந்து சின்னது உருவாச்சா? இது இப்ப முக்கியமான கேள்வி. இப்போ பெரியதிலிருந்து சிறியது உருவாகிறதா, சிறியதிலிருந்து பெரியது உருவாகிறதா? விஞ்ஞானம் முழுக்க சொல்றது சின்னதுல இருந்து பெருசு உருவாகும். ஆனா ஆன்மீகம் ஒத்துக்கிறது பெருசுல இருந்து தான் சின்னது உருவாகும். இது பெரிய வித்தியாசம். ரெண்டு பேரும் இதுல ஒரு நாள் ஒத்துக்க போறதே கிடையாது. விஞ்ஞானிகள் திரும்ப திரும்ப சொன்னா அணுவிலிருந்து சேர்ந்து சேர்ந்து இதனுடைய 2 அணு இதனுடைய 1 அணு சேர்ந்தா தண்ணீர். அதான் வச்சுட்டு இருக்கோம். 2 அணு இந்த வாயு சேரணும், 1 அணு அந்த வாயு சேரணும், சேர்ந்துட்டா தண்ணீர். அது போல ஒரு உலோகத்துக்கும் ஒரு அணு சேரணும். அப்ப அணு சேர்ந்து தண்ணீர்ங்கிற பெருசா இருக்கு, அணு சேர்ந்து நெருப்புங்கிற பெருசா இருக்கு, அணு சேர்ந்து ஸ்தூல சரீரமா இருக்கு. ஆனா சாஸ்திரம் ஒத்துக்கிறது முழுக்க பிரம்மம் ரொம்ப பெரிய சொல்லியோ, அந்த பெருசுல இருந்துதான் சின்னதான நாம் உருவாயிருக்கோங்கிறது. அப்ப பெரியதிலிருந்து சின்னது உருவானது சாஸ்திரம், சின்னது சேர்ந்து பெரியது உருவாருதுன்னு சொல்றது விஞ்ஞானம். இந்த ரெண்டுத்துக்கும் அடிப்படையில இந்த பேதம் இருக்கு. ஆனா இந்த 9 நாளைக்குள்ள இது ஏன்னு சொல்றேன், இப்பவே சொன்னா இருக்கிறதும் குழம்பிடும். அதனால இது வரைக்கும் ஞாபகம் வச்சுப்போம், பெரியது பிரம்மத்தடத்தில இருந்துதான் சின்னது அத்தனை உருவாகும். அவர் கேள்வி மட்டும் கேட்டார், இந்த சின்ன சின்னதெல்லாம் எப்படி உருவாருது? அதுக்கப்புறம் பிரம்மம்னு பதில் வந்த பிற்பாடு இருக்க வேண்டிய கேள்வி இது, பிரம்மத்தை ஆராதிக்கும் வழி எது? பகவான் ஆராதிக்க வேண்டும். ஆராதனத்தினுடைய சொரூபம் கேட்கிறார், எப்படி ஆராதிக்கணும்? அதுக்கு மேலே ஆராதனத்துக்கு பலன் கேட்கிறார். அப்ப மொத்தம் 4 கேள்விகளை வச்சுங்க. ஸ்வரூபத்தை பத்தின விசாரம், படைப்பை பத்தின விசாரம். அந்த படைப்பே பின்னம் 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 வெவ்வேறையா இப்படி கிடக்கிறது இல்லையோ, அது அத்தனை பத்தின விசாரம். 3, அந்த பிரம்மத்தை ஆராதிக்க வேண்டிய முறைய பத்தின விசாரம். கடைசி ஆராதித்தா கிடைக்கிற பலத்தை பத்தின விசாரம். என்ன 4 வகையான கேள்விகள். தர்மாஞ்ச பிராமணாதீனாம் ததாச்ச ஆசிரமவாசினாம். பிராமண கத்திரிய வைசியர்கள் முதலவா எப்படி எல்லாம் ஆராதனை பண்ணணும், பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் கிரகஸ்தர்கள் அவர்கள் எப்படி ஆராதனை பண்ணணும், அந்த ஆராதனத்துக்கு என்ன பலன் கிடைக்கும்? பிரம்மன் பிரசாத பிரவணம் குருஷ்வ மயி மானசம் ஏனாகம் ஏத ஜானியாம் தத் பிரசாதான் மகாமுனே. இது உம்மை தவிர இந்த சந்தேகங்களை எனக்கு யார் போக்கி கொடுக்க போறா? இது கேட்டா சொல்லியோ, நாம இருந்தா அடுத்து கிடுகிடுன்னு பதில் சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையோ. அவர் அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். மைத்ரேயா, நல்ல கேள்வி கேட்டாய், இதுக்கு நான் இப்ப பதில் சொல்லுவேன், ஆனா நான் சொல்ல போறது இல்லை. யாரோ பெரியவர் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்ததை உனக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி நீயும் நன்னா இத மத்த பேருக்கு எடுத்து சொல்லு. மாணவர்களுடைய நன்மைக்காகத்தான் நாம் இந்த அர்த்தத்தை சொல்லணும். எதுக்குன்னு மைத்ரேயர் கேட்கிறார். நம்ம இப்ப எப்படி படைக்கப்பட்டோம் நான் கேட்டேன். படைப்போட ரகசியத்தை தெரிஞ்சுட்டா என்ன லாபம்? என்னை யார் படைச்சான்னு தெரிஞ்சு என்ன லாபம்னா இருக்கு. காரணம் துத்தியா. உபனிஷத்து சொல்றது, நீ முக்தி அடையணும்னால் ஜகத்துக்கு காரணம் யாரோ, படைப்பாளி யாரோ அவனை தியானித்தால் தான் உனக்கு முக்திங்கிறது. அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? ஒருத்தர் மோட்சம் போனோம், திரும்ப பிறக்க கூடாது, பாபங்களை தொலைச்சுக்கணும் என்கிற ஆசை வந்தாலே அடுத்த தேவை தியானிக்கணும். தியானிக்கணும்னாலே யாரேங்கிற கேள்வி வரும். பிரம்மத்தேன் வா, அந்த பிரம்மம் ஜெகத்காரணமானு கேட்போம். அப்ப எது ஜெகத்காரணம்ங்கிற கேள்வி வந்துடும். ஆரம்பத்துல எல்லா புராணத்திலும் ஏன் தெரியுமா சிட்டியை பத்தின பேச்சு வருது? அது யார் பண்ணாருன்னு தெரிஞ்சாதான் அவரை தியானிப்பேன், அவரை தியானிச்சேத்தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப பிரம்மம் ஜெகத்காரணம் ஜெகத்காரணம்ங்கிறார். இப்ப நமக்கெல்லாம் காரணம் இருக்கு. எனக்கு அடியன் 1 பிள்ளை, எங்க அப்பாவுக்கு எனக்கு 2 பிள்ளை, எங்க அப்பா 5 பேர். அப்ப ஒத்தொத்தர் காரணமா இருக்கா? 100 பேர் திருத்தராஷ்டனுக்கு, 60,000 பேர் சகரனுக்கு. இருந்தாலும் எல்லாருக்கும் அவன் காரணம் இல்லையா? அப்ப காரணத்துவம்னால்
அனைவருக்கும் காரணமா இருக்கணும், தனக்கு ஒரு காரணம் இல்லாதவனா இருக்கணும். இந்த ரெண்டுமே முக்கியம். இப்ப நான் எனக்கு எங்க அப்பா காரணம் தான், ஆனா அவருக்கு ஒரு காரணம் இருந்தாரோ இல்லையோ, அப்ப அவருக்கு அவர் தாத்தா இருந்தாரோ இல்லையோ, ஆனா பிரம்மத்துக்கு மேல ஒரு காரணம் கிடையாது இல்லையோ. இப்ப இவ கேட்கறதே அனைத்துக்கும் காரணம் எது? 60,000க்கு மட்டும் கேட்கல, 1,00,000க்கு மட்டும் கேட்கல, அனைத்துக்கும் காரணம் எது? தனக்கு ஒரு காரணம் அற்றது எது? இதத்தான் அகில காரணம் நிஷ்காரணம்னு சொல்லுவா. சில சப்தங்கள் மட்டும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத நீங்க அப்படியேதான் மனசுல வாங்கிக்கணும். நான் என்ன மாத்தி சொல்ல பார்த்தாலும் அதுக்கு அர்த்தம் கிடைக்கவே கிடைக்காது. அகில காரணம் அனைத்துக்கும் காரணம், நிஷ்காரணம் தனக்கு ஒரு காரணம் இல்லாதது. அப்ப தனக்கு ஒரு காரணம் மேல இல்ல, எப்பவும் இருக்கும் இருக்கும் இருக்கும். பிரம்மம் உருவாகும்னு சொல்லலாமா? சத்து 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 இருக்கு இருக்கு இருக்கு. சச்சப்த வாச்சியன்னு சொல்லுவார்கள். இருக்குன்னு தான் அவரை சொல்ல முடியுமே தவிர இருந்தார் இருப்பார் இப்படி அப்படி பேதப்படுத்தாதே. இருக்கிறார். அப்ப எப்பவும் இருக்கார் இருக்கார் இருக்கார். இருக்கிற பிரம்மத்திடத்திலிருந்து தான் நாம் எல்லாரும் தோன்றிருக்கோம். இங்க ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ. பெரியதிலிருந்து சிறியது தோன்றுகிறது, பிரம்மத்திடத்திலிருந்து தான் ஜகத்து தோன்றது. ரெண்டாவது, இருக்கிறதுல இருந்து தான் தோன்றும், இல்லாததுல இருந்து தோன்றாது. இது என்ன சுவாமி சொல்லிருப்போம்? எப்போ உற்பத்தினாலே இல்லாததுல இருந்து தானே உற்பத்தி பண்ணுவா? இல்ல பாருங்க, மண்ணை வச்சு குடத்தை பண்ணா இல்லாமைங்கிறத வச்சா குடம் வந்தது? மண்ணை வச்சுதானே குடம் வந்தது. அப்ப மண்ணுங்கிற குடம் இருக்கு, மண்ணுங்கிற தத்துவம் இருக்கு. அந்த மண்ணிடத்திலே இருந்து குடம் வருது. பஞ்சுங்கிற தத்துவம் இருக்கு, பஞ்ச வச்சுன்னு தான் நூலை வச்சுட்டு தான் வேட்டையை நெய்ய முடியும். அப்ப இருக்கிறதுல இருந்து உருவாருதுங்கிற பாருங்க. இல்லாததுல இருந்து ஒரு பொருள் உருவாகாது. இல்லாததுன்னா சூன்யம். அதுல இருந்து எப்படி? இல்லாததுல இருந்து எது உருவாகும்? இல்லாததுதான் உருவாகும். இல்லாததுல இருந்து இருக்கிறது எங்கேயான உருவாகுமா? இருக்கிறத வேணா உடைக்கலாம், அது வேணா பண்ணலாமே தவிர இல்லாததுல இருந்து இருக்கிறது வராது. இதுக்கு சத்காரியவாதம்னு பேர். சத்காரியவாதம் ஒண்ணும், அசத்காரியவாதம்னு இன்னொன்று. அதாவது சத்து இதோ காரியம், இந்த காரியத்துக்கு சத்து காரணம் என்ற சத்காரியவாதம், இந்த காரியத்துக்கு அசத்து காரணம் அப்படின்னு அசத்காரியவாதம். இந்த மாதிரி இருக்கிறச்செல்லாம் இதெல்லாம் தான் கொஞ்சம் நல்லா முழிச்சுட்டு கேட்கணும். அப்படின்னா சொல்ற வார்த்தை 2-3 வார்த்தை தான் பெரியவர்கள் சொல்லுவா. அவ எழுதியிருக்கிறது எப்படி? இந்த காரியம் ஒண்ணு உருவாயிருக்கு, இந்த விளக்கு இருக்கு, இந்த விளக்குக்கு எது காரணம்? சத்து காரணமா அசத்து காரணமா? சத்து காரணம்னா இருக்கிறது காரணம்னு அர்த்தம், அசத்து காரணம்னா இல்லாதது காரணம்னு அர்த்தம். இப்ப இந்த வேட்டி உருவாயிருக்கு, இதுக்கு இருக்குங்கிறது காரணமா இல்லைங்கிறது காரணமானா? எந்த ஒரு காரியத்துக்கு இருப்பது காரணமாகிறதோ அது சத்காரியவாதம். எந்த ஒரு காரியத்துக்கு இல்லாதது காரணம்னு சொல்லுகிறேனோ அது அசத்காரியவாதம். இப்ப இந்த இடத்துல ஆன்மீகமும் அறிவியலும் ஒத்துப்படும். ஏன்னா அறிவியல் விஞ்ஞானிகள் முழுக்க இருக்கிறதுல இருந்து தான் இருக்கிறது உருவாருதுங்கிறாளே தவிர அவ இல்லாததுல இருந்து உருவாருதுன்னு சொல்லவே மாட்டான். அதனால இப்ப சாஸ்திரஜர்கள் சொல்றதும் இருக்கிறதுல இருந்து தான் இருக்கிறது உருவாகும், அதே விஞ்ஞானிகள் சொல்றதும் இருக்கிறதுல இருந்து தான் இருக்கிறது உருவாகும். ஆனா உருவாகும்னா என்ன ஆறுது? ஒரு நிலை மற்றொரு நிலையா மாறுறது, அதுதான் நடக்கிறது. மண்ணு மாறுறது, குடம் மாறுது, உருக்கின பொண்ணு மாறுறது, சங்கிலியாருது, பஞ்சு மாறுறது, வேட்டியாருது, பிரம்மம் மாறுறது, ஜெகத்தாருது. அதுதான் இப்ப கடைசியில் நம்ம வரப்போறோம். இதெல்லாம் எப்படி மாறி மாறி ஆச்சோ, எது காரணம் எது காரணம்னா பிரம்மம் தான் காரணம். அந்த பிரம்மமே மாறுதலுக்கு உட்படுகிறது. பிரம்மம் மாறி மாறி ஜெகத் ஆகி இருக்கிறது. பிரம்மமே ஜெகத்தா? ஆமா. அப்ப நான் பிரம்மமா? ஆமா. இது பிரம்மமா? ஆமா. இது பிரம்மமா? ஆமா. நன்னா இருக்க சுவாமி இது. அப்ப நாங்க எல்லாரும் பிரம்மம்னா நீர் எதுக்கு விட்டு புராணம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க எதுக்கு கேட்டுட்டு இருக்கோம்? அப்போ நானேதான் பிரம்மமாச்சேன்னா அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விட்டு புராணத்தை கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நானே பிரம்மம்னா நாளையில இருந்து நம்மளே படைக்க ஆரம்பிச்சு விடலாமா? நாளையில இருந்து நம்மள எல்லாரும் சேவிக்க ஆரம்பிச்சிருவாளா? நாளையில இருந்து எனக்கே பூஜை நடக்குமான்னா? இல்லையே, அதெல்லாம் நடக்காது. நீ பிரம்மம் நே சொன்னா பிரம்மத்துக்கு சரீரம்னு அர்த்தம். நானே பிரம்மம் ஆயிட மாட்டேன். பிரம்மத்தினுடைய உடலா நான் இருக்கேன், பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கேன். இது என்னோட சரீரம். அப்ப நான் சொல்லிக்க மாட்டேன்னா? நான் இப்ப எழுந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்தார்னு சொல்லுவேன். நீங்க சொல்றச்சேவே அவர் வந்து இந்த சரீரத்தை எடுத்துக் கொண்டிருப்பவர் அவருடைய காலை எடுத்து வெளியே வைத்து அவருடைய உடலோடு சேர்ந்து வந்தார். இப்படி நீங்க எப்பான்னு சொல்லிருக்கீங்களோ? நான் வந்தார்னு சொன்னா உடம்போட வந்தார்னு அர்த்தம். அப்ப இந்த சரீரம்னு சொல்லச்சேவே என்னோடு சேர்த்து தான் அடையாளம் காட்டுகிறேன். அதே போல பிரம்மம் ஆத்மஸ்வரூபம். அந்த பிரம்மத்தினுடைய சரீரமாகத்தான் நாம இத்தனை பேரும் இருக்கும்.
பிரபஞ்சம் முழுக்க பிரம்மத்தினுடைய சரீரம். இதுக்குதான் பிரம்மத்துக்கு ஆத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை ஷரீராத்ம பாவம்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்பு தான் பிரம்மத்துக்கும் நமக்கும். ஆத்மா நான், இது என்னுடைய சரீரம். இப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு பாருங்க. இதே போல நம்ம அத்தனை பேருமே சரீரம். பிரம்மன் தான் ஆத்மா. பிரம்மம் ஆத்மா, பிரபஞ்சம் முழுக்க அவருக்கு சரீரம். இப்ப நான் ஆத்மா, இது எனக்கு சரீரம். அப்ப நான் இந்த சரீரத்தை நான் தானே தாங்கணும். இதுக்கு பசிச்சதுன்னா நான் தானே ஷோர் பண்ணணும். இதுக்கு கால வலிச்சதுன்னா நான் தானே நீவி விடணும். இதுக்கு உடம்பு சரியில்லை நான் தானே பார்க்கணும். அத போல இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரம்மத்துக்கு சரீரம்னால் அப்ப ஆறு காப்பாத்துறதுக்கு? நாம நம்மளை காப்பாத்திக்கணுமா, அவர் நம்மளை காப்பாத்துவரா? அவர் தான் ரட்சிச்சாகணும். அதுக்கு தான் அவரை ரட்சகன். அப்ப எல்லாம் அவருக்கு சரீரம்னு புரிஞ்சுட்டால் இது ரொம்ப வசதி நமக்கு இப்போ. ஏன்னா அப்புறம் நம்ம பொறுப்பே இருக்காது பாருங்க. அவருடைய சரீரம் ஆயிடுத்த சுவாமி அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பொறுப்பு இல்ல, அவர் தான் ரட்சிக்கணும்னா ரொம்ப நன்னா புரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா கூடவே சேர்த்து புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த சரீரம் என்னை தவிர வேற யாருக்காகவும் இருக்காதோ இல்லையா? சந்தேகமே இல்லை. அதே போல இது புரிஞ்சு போச்சுனால் நாம் பிரம்மத்தை தவிர யாருக்காகவும் இருக்கக்கூடாது. நாளைக்கு கர்த்தால வேலைக்கு போலாமா வேண்டாமா இப்போ அதை முடிவு பண்ணப்போ என்ன இருக்கக்கூடாதுன்னு. இந்த சரீரம் என்னை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு வேலை செய்யறேன்னு சொல்லுமோ? சொல்ல முடியாது. சொன்னா வியாதின்னு அர்த்தம். இந்த சரீரத்தை நான் இப்ப கையை தூக்குன்னு சொல்லி தூக்கலன்னு வச்சுங்க, ஏதோ நரம்பு தளர்ச்சி கோளாறுன்னு அர்த்தம். அத போல பிரம்மத்துக்கு நான் சரீரம்னு தெரிஞ்சுட்டேனால் அப்ப அவர் விருப்பப்படிதான் நான் இருக்க வேண்டும். அவர் ஆணையிட்டு இருக்கிறதான் நான் செய்ய வேண்டும். இதபடிக்கு நான் புரிஞ்சுட்டா அப்ப ரட்சணத்தையும் அவர் பார்ப்பார். அப்ப நான் முயற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதுதான் சரணாகதி பிரபத்தின்னு சொல்றோம். எனக்கு இனிமே நான் உன்னுடையவன்னு தெரிஞ்சு என்னை ரட்சிக்கும் பொறுப்பு என்னது அல்லன்னு சொல்லிடுறோம் இல்லையோ. அகம் மத் ரக்ஷண பரோ மத் ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரேவ இத்தியாத்மானம் நிக்ஷிபேத் புதா என்பதுதான் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். இப்ப கடைசி கேள்விகளுக்கு பதிலுக்கு வந்துருவோம். எதுல இருந்து உருவாச்சு, எதுல போய் லயிக்கும், எதுவா இருக்கும் கேட்டாரோ இல்லையோ. பதில் ரொம்ப சுலபம், கேள்விதான் கட்டம். ஏன்னா பல கேள்விகள் அடக்குவா, பதில் ஒரே ஒரு பதில் சொல்லுவா. நாரதர் அப்படித்தான் வால்மீகி 16 கேள்வி கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடபிரதான் 16 குணம் இருக்கிறது யார்? கேட்டு மூச்சு விட்டார். ரொம்ப சுலபமா நாரதர் முடிச்சிட்டார். ராமன் இப்படிதான் பதில். கேள்வி அவ்வளவு பெருசா இருந்தது, என்ன பதில் அவ்வளவுதான் இருக்கு. இப்போ இத்தனையும் கட்டப்பட்டு கேள்வி கேட்டா எதில் இருந்து உருவாகும், எதில் லயிக்கும், எதுவாகவே இருக்கும், நேற்று எதில் லயித்தது, நாளை எதில் லயிக்கும், எதன் மயமாக இருக்கும், உபாதான காரணம் எது, நிமித்த காரணம் எது, சககார காரணம், எல்லாத்தையும் பராசரர் கேட்டுனுட்டு சொல்றேன் பிரம்மம். அவ்வளவுதான் ஒரே காரணம். நீ எத்தனை நாள் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். பிரம்மத்திடத்திலிருந்து தோன்றும், பிரம்மத்தால் ரட்சிக்கப்படும், பிரம்மத்திடத்தில் லயமடையும், பிரம்மத்தால் வியாபிக்கப்படும், பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டிருக்கும். அவ்வளவே. இதுதான் நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில். இது எங்க இருக்குன்னால் உபனிஷத்திலேருந்து ஒரே வாக்கியத்தை உதாரிச்சிட்டார். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்த விசம்பி தத் விதிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. அத பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. எதனிடத்திலிருந்து பிரபஞ்சம் உருவாகுமோ, உருவானவை அனைத்தும் எதால் ரட்சிக்கப்படுமோ, உருவானவை அனைத்தும் எங்கு போய் லயிக்குமோ அதை பிரம்மம்னு தெரிந்து கொள். இதுங்கிட்டேந்துதான் உருவாகும். உருவானது அத்தனையும் பிரம்மத்தால் தான் ரட்சிக்கப்படும். அது அத்தனை அவனிடத்துலதான் போய் லயிக்கும். ஆக சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், சம்ஹார காரணம், இந்த முக்காரணங்களும் பிரம்மம். விஷ்ணோ சகாசாத் உத்பூதம் ஜெகத் தத்ரைவ ச ஸ்திதம் ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ ஜெகதோஸ்ய ஜெகச்சசஹ. விஷ்ணோ சகாசாது உத்பூதம். இனிமே எதிலேருந்து வருது, எதிலிருந்து உருவாச்சு, எதுவாக இருக்கும், எதில் லயித்தது, எதில் லயிக்கும். இவ்வளவுதானே அவர் கேட்ட கேள்விகள். இப்போ பதில் சொல்றார். விஷ்ணோ சகாசாது உத்பூதம், விஷ்ணுவனிடத்திலிருந்து தான் இவை இத்தனையும் தோன்றின. ஜெகத் தத்ரைவ ச ஸ்திதம், மறுபடியும் லய காலத்தில் அவங்கிட்ட தான் போய் லயிக்கும். ஸ்திதி சம்யம கர்த்தோசௌ, அவன்தான் இதுக்கு ஸ்திதிக்கு காரணம், சிருஷ்டிக்கு காரணம், சம்ஹாரத்துக்கு காரணம். ஜெகச்சசஹ, கடைசிக்கு இது ஜெகச்சசஹனா எது மயமாக இருக்கும்னு கேட்டாரோ இல்லையோ. இந்த ஜெகத்து யார் மயமாக இருக்கணும்? பிரம்மமயமா இருக்கும். பிரம்மமயமாக இருக்கும். அப்படின்னா குடத்துக்கு மண் போலே பிரபஞ்சத்துக்கு பிரம்மம், குடத்துக்கு கொயவன் போலே
பிரபஞ்சத்துக்கு பிரம்மம். கொடத்த பண்றதுக்கு தண்ட சக்கரங்களை போலே பிரபஞ்சத்துக்கு பிரம்மம். அவனாகவே பிரம்மமாகவே ஜெகத்திருக்கும், பிரம்மத்திடத்திலிருந்தே உருவாகும், பிரம்மத்திடத்துலதான் லயிக்கும், பிரம்மத்தால் தான் லட்சிக்கப்படும். இந்த அர்த்தத்தை தான் எங்க ஆச்சாரியன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்ப தெரிஞ்சுன்னு மைத்திரேயர் கேட்கிறார். அவரே சுலபமா சரித்திரம் சொல்லிட்டார். எங்க தகப்பனாரே ஒரு ராட்சசம் கொண்டுட்டான். சக்தி தானே இவருக்கு தகப்பனார். பிரம்மா வசிட்டர், வசிட்டருக்கு சக்தி, சக்திக்கு பராசரர். அது தகப்பனார கல்மாஷபாதங்கிற ராஜா. அவனுக்காக விஸ்வாமித்தர் விட்டு ஒரு அரக்கன் கொண்டுட்டான். சக்தியை சாப்பிட்டான் அரக்கன். அதனால ஒரே கோபம் பராசரர். இந்த லோகத்துல இருக்கிற அரக்கர்கள் அத்தனை பேரையும் அழிச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு சத்திர யாகம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் யாகம் பண்ண பண்ண ராட்சசாலாம் அதுல விழுந்து விழுந்து உயிர் போறது. வசிட்டர் பார்த்தார், என்ன நம்ம பேரன் உயிர் கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டான், அவர் கர்மம் முடிஞ்சு போச்சு, அவர் தொலைஞ்சாருன்னா இவன் எதுக்கு ஊர் எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கான்னு வந்தார் அவர். அதை பத்தி தான் சொல்றார். ததோகம் ரக்ஷசாம் சத்ரம் விநாசாய சமாரபம் பஸ்மீபூதாச்ச சதசா தஸ்மின் சத்ரே நிஷாச்சராக உபசம்ஹிருதவான் சத்ரம் சத்யஸ்தத் வாக்கிய கௌரவாது. வசிட்டர் நிறுத்து பிள்ளாய், பண்ணாதே, எப்போதும் பெரியோர்கள் சொல்றத கேடு. நீ ஒன்னிட்டத்துக்கு எல்லாரையும் அழிச்சிருந்தியானா ஒரு தனி மனுஷன் போனத்துக்காக போய் ஊரை அழிக்கிறதுக்கு முடியாது என்று சொன்ன உடனே நிறுத்திட்டாரு. நாம இருந்தா உங்க வேலையை நீர் பாத்துக்கணும், என் வேலை நான் பாக்குறேன், எங்க அப்பா போனது எனக்கு தெரியும். அவர் சொன்னார், அவன் எனக்கு புள்ளே ஞாபகம் வச்சுக்கோனார். அவனுக்கு தாப்பனார் மட்டுமில்லை, என் பிள்ளை போயிருக்கான். ஜகத்துல பிறப்பும் போகிறதும் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக யார் பேர்லயும் கோபிச்சுக்க முடியாது. பிராமணர்களான நாம் முதல்ல பொறுமையோடு இருக்க தெரிஞ்சுக்கணும். கோபத்துல வெடிக்கிறது சுலபம், ஆனா அந்த கோபத்தை விவேக ஞானம் ஜெயிக்கணும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற தன்மை. சட்டு நம்ம தூண்டினோம்னா கோபம் வரும். சுவாமி கோபம் வர்றாப்புல அவர் பேசினார், கோபப்பட்டேன்வா. பின்ன பேசாட்டா கூட கோபப்படுவாள். கோபம் வர்றாப்புல பேசினா தான் கோபப்படுவா. இத ராமானுஜர் பாஷ்யத்துல சாதிக்கிறார். தூண்டுவதற்கு காரணம் இருக்கும் போது கோபப்படாமல் இருக்கிறவன் தான் அடக்கினவன்கிறார். தூண்டத்துக்கு காரணமே இல்ல, நன்னா தூங்கி போயிட்டேன், கோபமே படலன்னா படத்தான் மாட்டார். ராஜ் சுவாமி அவர் நித்தியப்படி 7 மணி நேரம் கோபப்பட மாட்டார். எப்பன்னா தூங்குறது, அப்ப மட்டும் பட மாட்டார்னா அது அர்த்தமே இல்ல. அப்ப தூண்டுறதுக்கு காரணம் இருக்கணும், ஆனா கோபப்படாத இருக்கணும். இப்படிலாம் உனக்கு காரணம் இருக்கு, உங்க தாப்பனார் மறித்தார், ஆனா கோபப்படாதே, விட்டுடு அப்படின்னு நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே வசிட்டருக்கு ரொம்ப திருப்தி. பக்கத்துல புலஸ்திய மகரிஷியும் வந்தார். வசிட்டரே நல்ல காரியம் பண்ணீர், உங்க பேரன் நீர் சொல்றபடி நிறுத்திட்டாரே, அவனுக்கு நிறைய நாம வரங்கள் கொடுக்கணும் என்ன புலஸ்தியர் சொல்லி. அப்ப அவ 2 பேரும் என்ன வரம் கொடுக்குறா, நாம இருந்தா ஒரு 10 வீடு கொடுப்பாளா, ஏதாவது நிலவலம் கொடுப்பாளாங்கிற மொழியும் அவர் கொடுத்த வரம் சொல்றார். புராண சம்ஹித கர்த்தா பகவான் வத்ச பவிஷ்யதி தேவதா பாரமார்த்தியஞ்ச ஏதாவது வேத்யதே பவான். நீ உலகத்துக்கே உயர்ந்த புராணத்தை கொடுப்பவனாக ஆவாய். உன் வாக்காலே ஜகத்தத்தனை நலமடைய போறது. அதுக்காக எது பரதேவத்தைங்கிற ஞானம் உனக்கு தெளிவா ஏற்படட்டும், தத்துவ ஞானம் ஏற்படட்டும், புராண கர்த்தாவாக ஆவாய். உன்னால் உலகமே நன்மை அடைய போறது. ஒன்னும் பணங்காசை பத்தி அவர் பேசவே இல்லை. இப்போ அவர் சொல்லிருக்கிறது உனக்கு ஞானம் ஏற்படும், அதுவும் பிரம்ம ஞானம் ஏற்படும். அதை கொண்டு நீ மொத்த ஜகத்தையும் உஜ்ஜீவனம் அடைவிப்பாய் போ என்று வசிட்டர் சொன்னார். புலஸ்தியர் ஆம் ஆம் ததாஸ்து ததாஸ்து, அதை போலவே இந்த பிள்ளைக்கு ஏற்படட்டும் சொல்ல, அவர்கள் கொடுத்த சொத்தை தான் மைத்திரையா உனக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை பேர்கிட்ட போய் நான் கேட்டுட்டே தெரியுமோ, ஒத்தொத்தர் ஒரு சொத்து கொடுத்தார். அவர் சொன்னதையெல்லாம் எங்க வசிட்டர் திருவடியில வச்சு வாழ்ந்தேன். அவர் கொடுக்கத்தான் இத்தனையுமா நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஆகவே கிருத்வா வைஷ்ணவம் உத்தமம் முனிவரம் மைத்ரேய மத்தியாவய தத்துவார்த்த பிரதிபாதனம் பிரபததாம் சர்வார்த்தம் ஸ்ருண்வது என்னும் முதல் அத்தியாயத்தில் கூறினார். ஆக ஜகத்தினுடைய சிருஷ்டி கேட்கப்பட்டது. அடுத்த அத்தியாயம் தொடங்கிறது. இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. 2வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் தான். பராசரர் சொல்றார், விட்டு புராணத்தினுடைய ஸ்லோகம் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏகரூபாய ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. எவ்வளவு அர்த்தங்கள் இதுக்குள்ள இருக்கு தெரியுமோ. அவிகாராய பகவான் விகாரம் அற்றவன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றார், ஒன்னொன்னுக்கு உள்ளுரை பொருள் இருக்கு. நாம பாக்குற பொருள் எல்லாம் விகாரம் அடையும், இருக்கும், மாறும், உடையும், அழியும், பிறக்கும், வளரும். நாமே அப்படித்தானே. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் பார்த்தேன், இன்னைக்கு சரிங்க சுவாமி ஏதோ ஒரு சுத்து பெருத்தாப்புல இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இல்ல 2 வருஷம் முன்னாடி பார்த்த வாழை சுவாமி இழைச்சு போட்டு அப்படின்னு தான் கேட்கலாம். இப்ப மாறிட்டே இருக்க மூலியம் இந்த மாறுதல் பிரம்மத்துக்கு கிடையாதுங்கிறார். அதனாலதான் அவிகாராய அப்படின்னா அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன். மாறிண்டே இருக்கும் அச்சித்து ஜடப்பொருள், இது இல்ல பகவான், இதை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவர் இல்லையோ. அப்ப விகாரமற்றவர்னு சொன்னால்
அச்சித்தில்லேன்னு அர்த்தம். அவிகாராய சுத்தாய, விகாரம் இல்லாதது நான்கிற ஆத்மா கூட தான். ஆத்மாவுக்கு விகாரம் கிடையாது, பிரம்மத்துக்கு தான் போனோம்னா நான்கிற ஆத்மாவுக்கே விகாரம் கிடையாது என்னால் கிடையாது, இயற்கையில் கிடையாது. ஆனா இந்த சரீரத்தை எடுத்துட்டு பத்த ஜீவாத்மாவா இருக்கும் பாருங்க, அதுல சுவாவம் மாறிட்டே இருக்கும் இல்லையா. ஆத்மா மாறாட்டா கூட இப்ப கோவிச்சுக்கிறார், இப்ப கருணையோட பேசுறார், இப்ப நேர்மையா நடந்துக்கிறார், இப்ப தப்பா நடந்துக்கிறார், இதுல மாறுதல் இருக்கும் இல்லையோ. இந்த பொருள்லாம் பொருளே மாறிவிடும். அத போல ஆத்மாங்கிற பொருள் மாறாது, அவர் ஒரே மாதிரிதான் இருப்பார். ஆனா அவர் எடுத்துட்டு இருக்கிற சந்தர்ப்பம், சரீரம், அதுக்கு தகுந்து சுக துக்கம் மாறுறது, கோபதாபம் மாறுறது, கருணை மாறுறது, அதெல்லாம் சுவாவ விகாரம். அந்த விகாரமும் பிரம்மத்துக்கு கிடையாதுங்கிறார். அப்ப பத்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அர்த்தம். இருக்கட்டுமே, அந்த சுவாவிகாரம் கூட முக்தாத்மாக்களுக்கு கிடையாது சுவாமி. முக்தி அடைஞ்சவா வைகுந்தத்தில் இருக்காளே அவளுக்கு அது கிடையாதுன்னா கிடையாது. ஆனா ஒரு நாள் கீழே எழுந்துட்டு வந்தவா தானே. கீழே பத்த ஜீவாத்மாவா இருக்கிறச்சே விகாரம் இருந்தது, இப்ப விகாரம் இல்ல. அப்ப நேத்துக்கு விகாரம் இருந்தது, இன்னைக்கு இல்ல. பிரம்மம் அப்படி இல்ல, என்னைக்குமே விகாரம் இல்லைங்கிறான். அப்ப அவிகாராய அச்சித்தை விட வேறுபட்டவன், சுத்தாய சித்தான பத்த ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், நித்யாய முக்தனை காட்டிலும் வேறுபட்டவன். கடைசியா நித்தியசூரிகள் இருக்காளே, ஆதிசேஷன், அதாவது அனந்தாழ்வான் ஆதிசேஷன், விஷக்சேனர், கருடன், இவர்கள்லாம் எப்பவுமே சுத்தர்கள் தானே. அவ ஒரு நாள் கீழே எழுந்துட்டு இப்ப மேல வரலையே, எப்பவும் மேலதான் இருக்காளே நான் இருக்கா. ஆனா அவர்களுடைய ஞானம் பகவானால கொடுக்கப்பட்டது இல்லையோ, தங்களுக்கா இல்லையே. ஆனா பகவான் தானாக ஞானம் உடையவன், ஒருத்தர் இடத்துல பிரார்த்திச்சு பெற்றது கிடையாது இல்லையோ, அதைத்தான் பரமாத்மனே விட்டார். அப்ப அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்ன சொல்ல வரார்? அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன், பத்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், முக்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், நித்திய ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். ஆர்? பரமாத்மா விஷ்ணு. சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே, எப்போதும் ஒரே உருவத்தோட ஸ்வரூப சுவாவ ரூபம் மாறாது, ஒரே போலத்தான் இருப்பார். அந்த விஷ்ணுவை குறித்து வணக்கம். நமோ ஹிரண்ய கர்ப்பாய ஹரையே சங்கராய வாசுதேவாய தாராய சர்க்கஸ்தித்யந்த காரிணே சொன்னவர். அந்த பிரம்மம் எப்படி படைக்கும் நாள், ஒன்றுமில்லாத காலம், ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதமில்லாவன்னு நான்முகன் தன்னொடு தேவருலகோடு ஈர்படைத்தான் குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குருகூர் அதனுள் நின்னவாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறேன். ரொம்ப ஆச்சரியமான பாட்டு நம்மாழ்வார். எதுவும் இல்லாத காலம், அது பிருத்திவி ஆப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எதுவும் இல்லை. அந்த சமயம் தான் பிரளயம். பிரளயத்தின் போது பிரம்மம் சங்கல்பிக்கும். ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேதி, நான் இனிமே பலபடிகளாக பிறக்க போகிறேன்னு சங்கல்பம் எடுக்குமா. சங்கல்பத்திலேருந்து கிடுகிடுகிடுன்னு எல்லாம் உருவாகும். அதை நன்னா சொல்லியிருக்கார், நாளைக்கு சொல்றேன். பிரம்மா சங்கல்பிக்கிறது, சங்கல்பத்திலேருந்து ஜெகத் உருவாச்சு. உடனே பிரம்மாவை நாபீகமலத்தில் படைத்தார். பிரம்மா தனக்கு குழந்தைகளை உற்பத்தி பண்றார். அதுல சுவாயம்புவமனு பிறந்தார். சுவாயம்புவமனுவுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன்னு பிறந்தான். சுவாயம்புவ மனு உற்பத்தி பண்றதுக்கு ஆரம்பிச்சார். பண்ண ஆரம்பிக்கச்சேவே மக்களை படைச்சா பூமியில வைக்கணும் இல்லையோ. ஆனா பூமாதேவியை ராட்சசர்கள் அசுரர்கள் கொண்டு போய் கடலுக்குள்ள ஒளிச்சுட்டா. அதுல ஹிரண்யாட்சன் ஒரு அசுரன், அவன் கடலுக்குள்ள பூமாதேவியை ஒளிச்சு வைக்க சுவாயம்புவம் மனு மேல எப்படி சிட்டிய தொடர்றதுன்னு தெரியாமல் தந்தையார் பிரம்மாவிடத்துல வந்து புகார் பண்றார். நான் படைப்பேன் என்ன சொன்னீங்கிறதுக்காக படைக்க போனேன், ஆனா எங்க படைச்சு எங்க வைப்பேன்னு தெரியலையே, வைக்கிற இடத்துல இருக்கிற பூமாதேவியை மறைச்சு வச்சிருக்காளேன்னார். ஓ, எப்படி இந்த சமஸ்தையை நாம தீர்க்கிறது அப்படின்னு மூக்கு வடைத்து கொண்டு நெத்திய சுருக்கிண்டு பிரம்மா யோசிக்கிறார். அதே சமயம் சின்ன பன்றி குட்டி ஒண்ணு பிரம்மாவனுடைய மூக்கிலேருந்து வெளியில பிறந்தது 1 யானை அளவுக்கு வளர்ந்தது, 4 யானை அளவுக்கு வளர்ந்தது, 400 யானை அளவுக்கு வளர்ந்தது. அவ்வளவு பெரிய நீல இவாச்சலோ மகான் மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா பெருங்கேளலார்தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் நாழ்வார் பாடியபடிக்கு நீலவர 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் என்று நம்மாழ்வாருடைய போஷரம். பெருங்கடல் அவ்வளவு பெரிய பன்றி உருவாக பிறந்து மெதுவே நடந்து போய் கடலுக்குள் இறங்கி தன்னுடைய நீண்ட கோரை பற்களாலே பூமியை குத்தி மேலே தூக்கி எடுத்து தன்னுடைய இடது திருமடியில் அமர்த்தி கொண்டான். அதே சமயத்தில் ஹிரண்யாட்சங்கிற அசுரன் எதிர்த்து வர அவனை ஒரே அடியில் அடித்து வீழ்த்தினான். ஹிரண்யாட்சன் அசுரன் முடிந்தான். பூமாதேவி ரட்சிக்கப்பட்டால். பலம், ஆதாரம், ஆதேயம், தாரியம், தாரகம்
என்று அனைத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு இப்படி பெருமாள் தன்னுடைய இடது கையை நீட்டின்றார். பூமி பிராட்டி அந்த கையில சாய்ந்து கொண்டாள். பத்யுர்தட்சிண பாணி பங்கஜபுடைய விந்யஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இடது கையில வராக பெருமானுடைய திருக்கையில் பூமாதேவி சாய்ந்து கொண்டாள். வலது திருக்கையை கீழே கொடுக்கிறார். 2 திருவடிகள் எடுத்து பெருமாளுடைய வலது திருக்கை மேல பூமி வச்சுக்கிறார். பூமாதேவியினுடைய 2 திருவடிகளே வலது கையால் வராக பெருமாள் ஏந்தரார். அர்த்தம் என்னன்னால், என்னை யார் பற்றணும்னு விரும்பினாலும் இதோ நான் காட்டுற திருவடியை முதல்ல பத்துக்கோ, அந்த பூமியினுடைய திருவடியை பற்றினால்தான் என்னை பற்ற முடியும். அவள் கட்டாட்சம் கிடைச்சதுன்னா தான் நான் கட்டாட்சிக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டு பெருமாள் இருந்தான். இது பூஸ்துதியில வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். பத்யு தட்சிண பாணி பங்கஜபுடே விந்யஸ்த பாதாம்புஜா. என் லக்ஷ்மி வராக பெருமாள் நீ கேள்விப்பட்டது இல்லையா? லக்ஷ்மி நரசிம்மர் தெரியும், லக்ஷ்மி நாராயணன் தெரியும், லக்ஷ்மி வராகன் தெரியும். நீண்ட உருவத்தோட யஜ்ஞ வராகனாய் ஜகத்தில் நடக்கும் யாகம் யஜ்யம் ஹோமம் எதுண்டோ அதத்தனையும் தன் சரீரமாகவே கொண்டு யஜ்ஞவராக மூர்த்தி நின்றார். இன்னைக்கு ஸ்ரீமுஷ்டம் பூவராக பெருமாள், ஸ்ரீ பூவராகன்னு சொல்லுவார்கள். லீலாய உத்தரத்தே மகீன். அதோ பூவராக சுவாமி நிலமடந்ததனை இடங்கினான், இடது திருமடியில் அமர்த்தினான். அந்த ஸ்ரீமுஷ்டத்துக்கு போனா அவர் கோரைக்கிழங்கு அமுதி செய்வார். முஸ்தம்னு சொல்வார்கள். கோரக்கிழங்குங்கிறது ஒரு கிழங்கு எடுத்து அதுல இருந்து பண்ணப்பட்ட ஒரு திருப்பணியாரம். பெருமாளுக்கு அதை சமர்ப்பிப்பாளாம். அந்த நீண்ட வராக பெருமாளாக நின்னார் இல்லையோ, அப்ப அவருக்கு இருந்த வேகத்தோட ஹிரண்யாட்சன் அழிச்சுட்டு தன்னுடைய கோரைப்பற்களால குத்தி பிராட்டி தூக்கினாராம். அவருடைய திருமேனி ரொம்ப பெரியதா இருந்திருக்கு. அதுல பூமாதேவி ரொம்ப சின்னதா ஒட்டிட்டு மேல வந்திருக்கார். ஒரு யானை போய் அப்படி குத்தி கிளறச்சே பக்கத்துல செடி கொடி எல்லாம் அதனுடைய தந்தத்துல தொங்கும் பாத்திருக்கீங்களா? அத போலத்தான் அந்த கோரக்கிழங்கு தொங்கின்றதுதான். அது ரொம்ப பிடிக்கவே அந்த கிழங்கை உணவாக உண்டு கொண்டே பெருமான் ஜகத்தை ரட்சித்தான். அப்ப பூமாதேவி காக்கப்பட்டாள். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குலுங்குவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்ன ஆழ்வாருடைய திருக்குடந்த 6வதுக்காக பாசம். ராமனாக நடந்தாய் அயோத்தியிலிருந்து லங்கை வரை, கால்கள் நொந்து போச்சா? வராக பெருமானாக இடர்ந்தெடுத்தாய், திருவேணி குலுங்கித்தா, உலகத்தை திருவிக்கிரம பெருமானாக தாவி அளந்தாய், கால்கள் வலித்ததா? எதுக்காக நீ சயனிச்சிருக்கேன்னு தெரியலையே. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ நான் நிலையேள் மண்ணின் தானத்தவே பின்னின் நான் நிலையேள் மனதானத்தவே பின்னின் நான் நிலையேள் கடல் தானத்தவே அப்பன் ஊன்னி இழந்து எயிற்றில் கொண்ட நாளே. நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம். பெருமாள் ரொம்ப பெரிய வராக பெருமாள். எவ்வளவு பெரியவரா வராக இருந்திருப்பார். குரமத்தியகதோயஸ்ய மேருகு கணகணாயத்தே சிலம்பினடை சிறு பரல். பெருமானுடைய திருவடியிலே கடல் சாத்திருந்தாலும் வீரக்கடல் தண்டை போட்டு பாடல். அந்த தண்டையில சின்ன சின்ன கல்லு போட்டிருக்கா. அதுல ஒரு கல்லு விந்திய மலையாம், ஒரு கல்லு மேலுமலையாம், ஒரு கல்லு இமாச்சல மலையாம். அப்பன்னா கடல் எப்படி இருந்திருக்கும், திருவடி எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பார். அதத்தான் திருவாகாரம் குலுங்க. அவர் ஓர் அடி எடுத்து வைக்கும் போது நடுங்குகிறது ஜகத்தே. அது நடுங்கி கீழே உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள போய் இடர்ந்து எடுத்தாரோ இல்லையோ. நீல இவாச்சலோ மகான்னு விட்டு புராணக்காரர் சொல்றார். ஒரு பெரிய நீலமலை நிக்கிறா போலே, அந்த மலையில 2 பக்கம் 2 சந்திரனை ஒட்ட வச்சா எப்படி இருக்கும், அத போல 2 கோரைப்பற்களோட பெருமாள் நின்று கொண்டு இந்த பூமாதேவியை தூக்க போறோம். நம்ம மனைவியை தூக்கச்சே அவளுக்கு ஒரு சிரமம் வந்துடக்கூடாது. அலுங்காம குலுங்காம தூக்கணும்னுட்டு இதை தூக்குன்னு அப்படி தூக்கிடுவேன். இது தூக்குனா தூக்க முடியுமா? அதே மாதிரி நான் 10 அடி வருஷம் வந்துட்டேன்னா இதையும் சுலபமா தூக்க வேணும் இல்லையோ. அப்ப பூமியை சுலபமா தூக்கணுங்கிறதுக்காக அத்தனை அடி உயரம் வசந்துட்டாராம். அவ்வளவு பெரியவர் ஆயிட்டா அப்ப லீலையா நலுங்காம அலுங்காம தூக்கிவிடலாம் இல்லையோ. எது குலுங்க கூடாதுன்னு முதல்ல பெருமாள் நினைச்சுட்டாராம். இந்த பூமியில இருக்கிற மலையெல்லாம் அசையாத தூக்கணும் தாராம். இது என்ன பைத்தியக்காத மாதிரி, மலை எப்படியுமே அசையாது இல்ல இல்ல. ஒரு மண்ணு துகள் கூட அசையக்கூடாதுன்னாராம். மண்ணு கூட அசையாது இருக்கலாம், இல்ல கடல்ல இருக்கிற ஒரு நீர் திவலை கூட அசையக்கூடாது அப்படின்னு வைத்துக் கொண்டு பெருமாள் தூக்கினார்னால் தர்மபத்தினிடத்துல பர்த்தாவுக்கு அவ்வளவு பரிவு இருக்கணும்னு அர்த்தம். அது இப்ப வராக பெருமாளை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். நான் வராகனையும் பூமி பிராட்டியும் சொன்னேன். பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானவிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. ஆண்டாளுடைய பாசுரம். பாசி பிடிச்சு போய் பூமாதேவி தண்ணீருக்குள் கிடக்க அதை கண்டு பொறுக்க மாட்டாத பெருமான் பெருங்கேடலாக பிறந்தான். அந்த நீளமான வராக பெருமானுடைய திருக்கண்களின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டட்டும்னு ஆழ்வார் சாதிக்கிறார்.
இன்று ராத்திரி முழுக்க பெருமாளுடைய இடது திருமடியில் சாய்ந்து கொண்டு பட்ட சிரமம் தீர பூமாதேவி ஓய்வெடுக்கட்டும். அவனும் அவளுமாக அந்த அணைப்பிலேயே இருக்கட்டும். லட்சுமி வராகனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டட்டும். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தம் என்னங்கிறதை நாளை சாயங்காலம் இந்த கோட்டியில விண்ணப்பம் பண்றேன்.